எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக தயாரிக்கப்படுகிற திரைப்பயணி தொடரில் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாலிவுட்டோட மறக்க முடியாத கதாநாயகி யார்? மறக்க முடியாத கதாபாத்திரம் எது? எந்த திரைப்படத்தினுடைய இசை உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது? எந்த இயக்குனரை முக்கியம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு திறந்த வாக்கெடுப்பை நடத்தினாங்க. இப்படி வாக்கெடுப்பு பிரிட்டனில் நடந்திருக்கு, அமெரிக்காவில் நடந்திருக்கு, வேறு நாடுகளில் அப்பப்போ பத்திரிகைகள் இப்படியான வாக்கெடுப்பை நடத்துவாங்க. அப்படி அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு வாக்கெடுப்பில் ஹாலிவுட் சினிமாவில் மறக்க முடியாத பெண் கதாபாத்திரம் எது அப்படிங்கிறதுல அதிகபட்சமான பேர் ஒரு கதாபாத்திரத்தை தேர்வு செய்திருந்தாங்க. அந்த கதாபாத்திரத்தோட பேர் ஸ்கார்லெட் ஓஹரா. யார் ஸ்கார்லெட் ஓஹரா? அவளை ஏன் இவ்வளவு பேருக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னா, கான் வித் த விண்ட் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய கதாநாயகி, அந்த படத்தினுடைய முக்கிய கதாபாத்திரம். அது ஒரு நாவல். அந்த நாவலில் வரக்கூடிய ஸ்கார்லெட் ஓஹரா புத்தகமாக படிக்கப்பட்ட போதும் சரி, திரையில் பார்க்கப்படும் போதும் சரி, அடைந்த புகழ்ங்கிறது இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறமும் அப்படியே இருக்குது. அவளை மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரமாக தேர்வு செய்திருக்கிறாங்க. அந்த கான் வித் விண்ட் படம் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். 1939 ஆண்டு அந்த திரைப்படம் வெளியானது. சின்ன படம் இல்லை, ஒரு 3.5 மணி நேரம், 3.25 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம். நீங்கள் அந்த ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு நாளையே நீங்கள் ஒதுக்கி பார்த்தா தான் அந்த படத்தை பார்க்க முடியும். அப்படி பார்ப்பதுக்கு தகுதியானதும் கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படம் தான் கான் வித் த விண்ட். 8 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கு. இந்த மார்கரெட் மிச்சல் எழுதின கான் வித் த விண்ட் அவங்க ரொம்ப 49 வயதுலலாம் இறந்துட்டாங்க. உங்களோட இந்த ஒரு நாவல் தான், ஒரே நாவல் வழியாக மிகப்பெரிய புகழையும் பணத்தையும் சம்பாதித்தாங்க. இந்த நாவல் அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான பிரதிகள் புத்தகமாகவும் விற்றுருக்கு. படமாகவும் இந்த படம் உலகம் முழுக்க பெரிய வெற்றியை அடைந்தது. சென்னையிலையும் இந்த படம் வெளியாகிருக்கு, வரவேற்பை பெற்றிருக்குது. கான் வித் த விண்ட் அப்படிங்கிற இந்த படம் இப்போது ஒரு அடையாளம், ஒரு குறியீடு. இந்த படத்தை சொன்னால் ஹாலிவுட்டினுடைய சாதனை படங்களில் ஒன்று அப்படிங்கிறது அமெரிக்க பார்வையாளர்களுக்கு தெரியும், உலகெங்குமே கூட தெரியும். அப்பப்போ ஒவ்வொரு ஆண்டின் புதிய வருடத்தின் போதோ கிறிஸ்மஸின் போதோ இந்த படத்தை திரையிடுறாங்க. தொலைக்காட்சிகள் இந்த படத்தை பற்றின விவாதத்தை, இதனோட புகழை சொல்லுகிற மாதிரியான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. எது இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறமும் கான் வித் த விண்டை மக்களினுடைய விருப்பத்துக்குரிய படமாக வைத்திருக்கு அப்படின்னா, இந்த நாவல் 1936 மார்கரெட் மிச்சல் எழுதினாங்க. அவங்க யார் அப்படின்னா, ஒரு ஜார்ஜியாவில் இருக்கிற ஒரு பண்ணை வச்சிருக்கக்கூடிய ஒருவருடைய பொண்ணு, படித்த பொண்ணு. தான் வாழ்க்கையில் நடந்த, தான் சுற்றுப்புறத்தில் நடந்த, தான் பண்ணையில் பார்த்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து அவங்க ஒரு நாவலாக இதை எழுதியிருக்கிறாங்க. பெரிய நாவல். இந்த நாவல் வெளியான உடனே இது திரைப்படத்துக்கு ஏற்ற நாவலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதோட உரிமையை வாங்கினாங்க. திரைக்கதை அமைக்கிறது தான் இதோட உண்மையான சவாலாக இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய நாவலை எடுத்துகிட்டு நீங்கள் திரைப்படம் பண்ணும்போது நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, எவ்வளவு படம், எவ்வளவு விஷயங்களை நம்ம வச்சுக்கிடணும். இப்போ வார் அண்ட் பீஸ் மாதிரியான ஒரு பெரிய எப்பிக்குன்னு சொல்லக்கூடிய நாவலை படமாக பண்ணும்போது அது ரஷ்யாவில் படமாக பண்ணப்பட்டிருக்கு, ஹாலிவுட்டில் படமாக பண்ணப்பட்டிருக்கு, இப்போ வெப் தொடராக வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு விதமாக திரைக்கதை அமைச்சிருக்கிறாங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சுக்கிட்டா கூட ஒரு முழு நாவலை நம்ம சொல்லிட முடியாது. அப்போது ஒரு இயக்குனர் இந்த நாவலிருந்து ஒரு திரைக்கதையை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை சந்திப்பார். கான் வித் த விண்ட் படத்துக்கு 13 எழுத்தாளர்கள் திரும்ப ஒவ்வொருத்தரும் இவர் எழுதினதை அவர் திருத்தியிருக்காரு, அவர் எழுதினதை அவர் திருத்தியிருக்காரு. 13 பேரை எழுதி திருத்தி அதுக்கப்புறம் தான் அதனுடைய திரைக்கதை உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் நிறைய பேருக்கு படத்தில் கிரெடிட்டே கிடையாது. அப்போது ஒரு திரைக்கதையை உருவாக்குறதுக்கு ஹாலிவுட் ஸ்டுடியோ என்ன செய்தோம் அப்படின்னா, அதை ஒரு சமையல் பொருள் மாதிரி மாற்றி பலரையும் அதை வச்சு அதை சமைக்க பார்த்துட்டே இருக்கும். எல்லாம் வேணுமாங்க. ஏன்னா ஒரு ஹாலிவுட் படத்துக்குள்ளாடி எல்லா உணர்ச்சிகளுக்கும் இடம் இருக்கணும். அதனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து சமைத்த ஒரு உணவு தான் இந்த திரைக்கதை. இதே போல் 5 இயக்குநர்கள் படத்துக்கு பணியாற்றியிருக்காங்க. குக்கூர் தான் முதல்ல படத்தினுடைய இயக்குனராக இருந்தார். அவருக்கும் ஹாலிவுட் ஸ்டுடியோவுக்கும் இடையில் பிரச்சனை வந்துடுச்சு. வேறு தேர்வு செய்யப்பட்டு படப்பிடிப்புக்கு போய் படப்பிடிப்பு அளவில் அப்படின்னு நின்று போய் கடைசியாக விக்டர் ஃப்ளமிங் இந்த படத்தை முடித்தார். அவர் பேரில் தான் படம் வெளியாக இருக்குது. விக்டர் ஃப்ளமிங் ஒரு முக்கியமான சினிமாட்டோகிராஃபர், ஒரு கேமராமேன்.
நிறைய படங்களுக்கு கேமரா பண்ணியிருக்காரு. முதல் உலகப் போரின் போது இராணுவ வீரர்களுக்கு எப்படி படம் எடுக்கணுங்கிற பயிற்சி கொடுத்தவர். 1000 2000 பேருக்கு பயிற்சி கொடுத்த அனுபவம் இருக்குது. மௌனப்பட யுகத்திலேயே இவர் கிரிஃபித்தோட வேலை செய்திருக்கிறார். அந்த கிரிஃபித் காலத்திலேருந்து மௌனப்படங்களில் வேலை செய்தவர். நிறைய திரைப்படங்களுக்கு மௌனப்படங்களுக்கு வேலை பண்ணியிருக்காரு. ஹாலிவுட் ஸ்டுடியோலேயே இருந்து உருவான ஒரு கேமராமேன். அவரை கடைசியாக இந்த படத்துக்கு இயக்குனராக கொண்டு வந்தாங்க. அவர் விசட் ஆஃப் ஓஸ் மாதிரியான படங்கள் பண்ணவருங்கிறதுனால இந்த படத்தை ரொம்ப பெரிய அளவில் உருவாக்கினார். கேமராமேன் ஒரு திரைப்படத்தினுடைய இயக்குனராக இருக்கும்போது அவங்க காட்சிகளை திட்டமிடுறதுலையும் படமாக்குறதுலையும் அந்த படத்துக்கான கேரக்டர்ஸை தேர்வு செய்வதிலையும் ஒரு தனியான அணுகுமுறையை வச்சுருப்பாங்க. இந்த படமும் விக்டர் ஃப்ளெமிங்கினுடைய பிரத்யேக விஷயங்களால் நிரம்பிய ஒரு படமாக தான் இருக்குது. கான் வித் விண்டி என்ன கதை? அது ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லலாம், ஒரு குடும்ப கதைன்னு சொல்லலாம். அமெரிக்காவில் நடந்த உள்நாட்டு போரும் எப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தை பாதித்ததுன்னு சொல்லலாம். இதுதான் கதையினுடைய மைய சரடு. எங்கே நடக்கு கதை? அதே ஜார்ஜியாவில் மார்கரெட் மிச்சல் வாழ்ந்தாங்கல்ல, அதே பகுதியில் இந்த கதையும் நடக்குது. ஒரு ஐரிஷ் தந்தைக்கும் ஃப்ரெஞ்சு தாய்க்கும் பிறந்தவ தான் ஸ்கார்லெட் ஓஹரா. ரொம்ப அழகான பொண்ணு, வசதியான பொண்ணு. அவளுக்கு சகோதரிகள் இருக்கிறாங்க. தான் அழகு மேலே தனக்கே ஒரு பெரிய பெருமை உண்டு. அவளுக்கு தான் அழகை கொண்டு எதையும் அடைய முடியும்னு நினைப்பாங்க. ரொம்ப சுயநலமான பொண்ணுன்னு சொல்லுவாங்க, குழப்பமான பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அவள் படத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு விருந்துக்கு போகிறாள். பக்கத்தில் இருக்கிற ஒரு பண்ணையில் விருந்துக்கு அவள் தயாராகிறா. அவள் எப்படி உடைகளை தேர்வு செய்கிறா, எப்படி அலங்காரம் பண்ணிக்கிறா, எப்படி ஆசையாக அந்த விருந்துக்கு போகிறா அப்படிங்கிறத தான் படம் தொடக்கத்தில் காட்டுது. சாப்பிட்றது கூட அவளுக்கு நேரம் இருக்காது. அந்த உடைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த உடைகளை அணிகிற காட்சியிலே தெரியும் இவ்வளவு இறுக்கமாக அந்த உடைகளை அணிஞ்சிட்டு போகணும். நிறைய லேயர்ஸ் உள்ள உடை, அது ஒரு அலங்காரமான உடை. அதை அணிஞ்சிட்டு இருக்கும்போது சாப்பிட வேணுமான்னு சொல்லி அவசர அவசரமாக சாப்பிடுவாள். அந்த வீட்டு பணிப்பெண் தான் அவளை சாப்பிட சொல்லி வற்புறுத்தி சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. சகோதரிகளோடு தான் போகிறா, ஆனால் சகோதரிகளை கண்டுக்கிட மாட்டாள். ஸ்கார்லெட்டா ஓஹரா படம் முழுவதுமே அவள் எடுக்கிற முடிவு, அந்த முடிவு ஏற்படுத்தின விளைவுகள், அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு சரடால் இணைக்கப்பட்டிருக்கவள். இவள் ஏன் அப்படி அந்த விருந்துக்கு இவ்வளோ ஆசையாக ஸ்கார்லெட்டா போகிறா அப்படின்னா, அந்த விருந்து ஆஷ்லேயினுடைய விருந்து. அவள் விரும்புகிற, சிறு வயதுலேருந்து ஆசைப்படுகிற, அவள் காதலிச்சிட்டே இருக்கிற ஆஷ்லேயினுடைய வீட்டில் நடக்கிற விருந்து. அவளுக்கு ஆஷ்லேயை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஆசை. அவள் தீவிரமாக ஆஷ்லேயை காதலிக்கிறாள். அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் நடக்கிற விருந்தில் ஆஷ்லேயை பார்த்த மன்னமிடமே அவனோட அவள் பழகிற விதமும் சரி, ரொம்ப நீண்ட நாள் காதலிக்கிற 2 பேர் எப்படி நடந்துக்கிடுவாங்களோ அப்படி தான் அந்த காட்சியில் நடந்துக்கிறாள். ஆனால் ஆஷ்லே அவளை காதலிக்கலை. ஆஷ்லேக்கு அவளை பிடிக்கும். தெரிந்த பொண்ணு, பக்கத்து பண்ணையில் இருக்கிறா, அறிவாளியான பொண்ணு, அழகான பொண்ணு. ஆனால் அவள் தன் மனைவியாக ஏற்றுக்கிடக்கூடிய அளவுக்கு நெருக்கமானவளா அப்படின்னா இல்லை அப்படின்னு. இந்த விருந்தில் அந்த ஆஷ்லே தன்னோட உறவினராக இருந்த மெலனிங்கிற பொண்ணை அறிமுகப்படுத்துகிறான். அங்கே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட போகிறேங்கிறத அறிவிக்கிறான். அந்த அறிவிப்பை ஸ்கார்லெட்டால் ஏற்றுக்கிடவே முடியல. அவளுக்கு அதிர்ச்சி. அது தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச, இத்தனை வருஷமாக தான் காதலித்த, தன்னோட நெருங்கி பழகின ஆஷ்லே தன்னை ஏன் வேணான்னு சொன்னான்? தன்னை விட பெரிய அழகி இல்லையே மெலனி, அவளை ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிட போகிறேங்கிறான். அந்த கல்யாணத்தை தான் ஏற்றுக்கிட முடியாது, எப்படியாவது இந்த கல்யாணம் நின்றணும், நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் நினைக்கிறா, அழுகிறா, பிரார்த்தனை பண்ணுறா. அவனோட போய் சண்டை போடுறா, நீ ஏன் என்னை வேணான்னு சொன்னேன். அவன் சொல்கிறான், எனக்கு மெலனிகிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல, ஆனால் என்னோடய உள்ளுணர்வு அவள் தான் எனக்கு ஏற்றவன்னு சொல்லுது, அவளோட தான் நான் வாழணும்னு சொல்லுது, அவளை தான் திருமணம் பண்ணிக்கிட போகிறேன். அவள் காரணத்தை கேட்கிறா. ஸ்கார்லெட் ஓஹரா கேட்கக்கூடிய காரணங்கிறது என்னை விட அழகிங்கிறதுக்காகவா? ஆனால் அந்த காரணம் இல்லாதது தான் வாழ்க்கை. நிறைய நேரங்களில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும் போது அதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. இதில் அப்படி தான் ஆஷ்லேயும் ஒரு முடிவு எடுக்கிறான். முடிவு எடுக்கிறதோட மெலனியை ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடி ஒரு காட்சியில் மெலனியே சொல்லுவா, அது எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது, ஆஷ்லே என்னை ஏன் இவ்வளவு நேசிக்கிறான்னு எனக்கே புரியலைங்கிறாங்க. அப்படி தான் நடக்கும், அதுதான் வாழ்க்கை. ஆனால் இந்த ஏமாற்றம் ஸ்கார்லெட் ஓஹராவை ரொம்ப ஆழமான வருத்தத்துக்கு உள்ளாக்குது. அவள் பிடிவாதமான பொண்ணு, தான் நினைத்ததை சாதிக்கணுங்கிற பொண்ணு, தன்னை தவிர வேறு எந்த விஷயத்தையுமே முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவ அவள் விட மாட்டேங்கிறாள். இந்த காதலை எப்படியாவது உன் கூட வாழணும். இப்படியான இளைஞனை பற்றி நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம்.
ஒரு பொண்ணை காதலிப்பான், அந்த பொண்ணு கிடைக்காட்டா அவளுக்கு பின்னாடியே போயிட்டு அவளுக்கு திருமணம் ஆனாலும் அவள் எங்கே போய் வாழ்ந்தாலும் அங்கே போய் அவள் பின்னாடியே இருக்கக்கூடிய அந்த காதலை மறக்க முடியாத இளைஞனை நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம். ஆனால் இதில் ஒரு பொண்ணு வரா, படம் முழுக்க காதலோட பித்தில், காதலனுடைய மூர்க்கத்தில், காதலனை அடைந்தே தீருவேங்கிற அவளோட வெறியில் அவள் என்னெல்லாம் செய்கிறா. நிறைய நேரம் அவளுக்கு அது சரியாக தப்பாக தெரியல. எனக்கு அவன் வேணும், நான் ஆஷ்லேயனோட வாழ்க்கையில் கூட இருக்கணும். ஆஷ்லே இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறது எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பொண்ணு, அவனை நினச்சிட்டே இருக்கிற, அவனை அடையணும்னு நினைக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிடாமல் இருக்கணும்ல? அப்படி இல்லை. அவள் மெலனியினுடைய சகோதரனான சார்லஸை உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாள். ஏன் அப்படின்னா, அப்போது நாம் ஆஷ்லேக்கு பக்கத்தில் வந்துடுவோம். ஏன்னா மெலனியும் அவனும் ஒன்றா வாழ போகிறாங்க. அப்போ மெலனி வீட்டுக்கு போகலாம், ஆஷ்லேயோட நெருங்கி இருக்கலாம். பக்கத்தில் இருக்கணும், ஆஷ்லேயனோட பக்கத்தில் இருக்கணுங்கிறதுக்காகவே ஒரு தவறான முடிவு எடுக்கிறா. அவளுக்கு பிடிக்காத, அதிகம் பழகாத சார்லஸை அவள் உடனே திருமணம் பண்ணிக்கிட ஒத்துக்கிறா. அவங்க குடும்பத்துக்கே ஆச்சரியமாக இருக்கும், அவனை ஏன் திருமணம் பண்ணிக்கிற அப்படின்னு. இல்லை நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். ஒருவனை அடைய முடியாமல் போகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொருவனை தற்காலிகமாக உடனே பார்த்து முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடிய இந்த முடிவு இருக்கு இல்லையா, இந்த குழப்பம் இருக்கு இல்லையா, அது ஸ்கார்லெட் ஓவரோட குழப்பம் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் தொடரக்கூடிய குழப்பம். அவசரத்தில் ஒரு பெண் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, அந்த முடிவு அவள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற பிரச்சனைகள், அதனுடைய தொடக்க புள்ளி தான் அது. இந்த படத்தில் 3 ஸ்கார்லெட் ஓவரா வரா. ஒன்று, இந்த இளம் பெண்ணாக இருக்கிற, பண்ணையில் வளர்ந்த, பணக்கார வீட்டை சேர்ந்த, அழகான, பிடிவாதமான, கல்யாணத்துக்கு முந்தி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இந்த சார்லஸோட கல்யாணம் நடக்குது. ஆஷ்லே மெலனியை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒரு புதிய வாழ்க்கை இருக்குது. இப்போவும் தான் கணவனை விடவும் ஆஷ்லேயோட இருக்கணும், அவங்க கூட பேசணும், அவங்க கூட பழகணும், அவங்க கூட நேரத்தை செலவிடணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்கார்லெட்டோ நினைக்கிறா. இப்போது உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்குது. லிங்கன் ஒரு அழைப்பு விடுறாரு, போர் முனைக்கு எல்லாரையும் வர சொல்கிறாங்க. இந்த போர் முனைக்கு போகிறவர்களில் ஆஷ்லேயும் போகிறான், சார்லஸும் போகிறான். எல்லோரும் போர் முனைக்கு ஆட்களை அனுப்புகிறாங்க. படமே நிறைய காட்சிகள் என்னென்னா, இந்த போர்க்கள காட்சி, போர் எப்படி நடக்கு, போர் முடிந்த பின்னாடி அந்த போரில் இறந்து போனவங்களோட பட்டியலை எப்படி வாசிப்பாங்க, இறந்த கணவனுடைய உடலை பெறுவதற்காக பெண்கள் எப்படி வருவாங்க, எப்படி துக்கம் அனுஷ்டிக்கப்படும், எப்படி நிதி திரட்டுவாங்க, இது எல்லாமே விரிவாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த யுத்தத்தில் ஸ்கார்லெட் ஓவராவினுடைய கணவரான சார்லஸ் இறந்து போயிடறான். ஆனால் ஆஷ்லேக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. 2 பெண்களுமே கணவனை இழக்கிறாங்க. ஒருவருக்கு பிரிவு, ஒருவருக்கு மரணம். ஆனால் இந்த 2 பெண்களுக்கு இடையிலே இப்போ ஒரு நெருக்கம் உண்டாகுது. நெருக்கம் உண்டானா மெலனி ஸ்கார்லெட் ஓவராவை தன்னோட தோழி மாதிரியே நடத்துகிறாங்க. ரொம்ப நெருக்கமாக பழகுறாங்க, எல்லாத்தையும் மனதை விட்டு பேசுகிறாங்க. இவளும் பேசுகிறா, பழகிறா. ஆனால் இவன் மனதுக்குள்ளாடி, நீ இல்லை, உன் இடம் என்னோடது, ஒருவேளை நீ இல்லாமல் போயிருந்தா, இந்த திருமணம் நடக்காமல் போயிருந்தா, நான் தான் ஆஷ்லேயினுடைய மனைவி. ஸோ நான் என் கணவன் இறந்ததை விடவும் ஆஷ்லே காணாமல் போயிட்டாங்கிறதுல தான் அதிக அக்கறை உள்ளவனாக இருப்பேன்னு இவங்க ஒரு விருந்து நடக்கு. அந்த விருந்து எதுக்குன்னா, நிதி திரட்டுறதுக்கான ஒரு நடன விருந்து. அந்த நடன விருந்துக்கு விதவையாக இருக்கிற, கருப்பு உடை அணிந்திருக்கிற ஸ்கார்லெட்டோ போகிறா. அவள் அங்கே ஒருவரை சந்திக்கிறாள். அவரை முன்னாடியே இந்த ஆஷ்லேயனோட வீட்டு விருந்திலேயே பார்த்தா. ரெட் பட்லர் அப்படிங்கக்கூடிய அவளை விட வயதில் மூத்த ஒருவர். அவனும் இராணுவத்தில் பணியாற்றினவன் தான். இவங்க காதலில் ஏற்பட்ட பிரிவினுடைய சாட்சி போல் முன்னாடியே அவன் பார்த்துட்றான். அவன் இங்கே பார்க்குறான். இங்கே ஒரு போட்டி நடக்க என்ன அப்படின்னா, அழகான பெண்களோட நீங்கள் நடனம் ஆடணும்னா யார் அதிக பணம் கொடுக்குறாங்களோ அவங்க எந்த பொண்ணோட ஆடனாலும் அனுமதிப்பாங்க. அதில் ரெட் பட்லர் நிறைய பணம் கொடுத்து ஸ்கார்லெட் ஓவராவோட நடனம் ஆடுறான். அப்படி நடனம் ஆடும் போது அவன் மெல்ல அவளால் வசீகரிக்கப்படுறான். அவளை அடையணும்னு நினைக்கிறான். ஒரு பக்கம் ஸ்கார்லெட் ஓவராவுக்கும் ஆஷ்லேக்கு நடக்கிற காதல், இன்னொரு பக்கம் ரெட் பட்லரோட காதல். ரெட் பட்லருக்கு தன்னோட வயசில் குறைஞ்ச, அழகான, பிடிவாதமான ஸ்கார்லெட்டை எப்படி அடையிறது? படம் முழுவதும் இந்த எதிரெதிர் துருவங்கள் ஒன்றா வசீகரிக்கப்படுது. அவள் நேராகவே ரெட் பட்லரை பார்த்து சொல்கிறா, ஒன்றை எனக்கு பிடிக்காது, உன் கூட வாழ மாட்டேன், உன்னோட எப்போவுமே இருக்கணும்னு விரும்பலைன்னு. ஆனால் வாழ்க்கை அவர்கள் 2 பேரையும் இணைக்குது, ஒன்றா பயணம் பண்ண வைக்கிது, ஒருவருக்கொருவர் உதவி கேட்க வைக்கிது, ஒருவரோட நெருங்கி இருக்க வைக்கிறது, ஒன்றாக இணைக்கிறது.
அப்போது இந்த படத்தை பார்க்கும்போது படம் அல்ல, அது வாழ்க்கையை பற்றிய சில உண்மைகளை நமக்கு அடையாளப்படுத்துது. என்னென்னா, உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறிடுமா? உங்கள் விருப்பத்தை எது தடுக்குது? பணம் இருக்குது, அழகு இருக்குது, ஆனால் நீங்கள் விரும்பினது கிடைக்கல. யாரோ ஒருவருக்கு அதிர்ஷ்டம் போல் வாழ்க்கையில் எல்லாமும் கிடைக்கிது, ஆனால் அந்த அதிர்ஷ்டம் நிலைக்குதா? இல்லை, பறிபோயிருது. சமூகத்தில் ஒரு பெரிய போர் நடக்கு, பிரச்சனைகள் உருவாகுது, அது தனி மனிதர்களை என்ன செய்யும்? பாதிக்கும். சார்லஸும் சரி, ஆஸ்லேயும் சரி வெளியேறி போனதும், போர்க்களத்தில் கலந்துக்கிட்டதும், வீரர்களாக இருந்ததும், ஒருவர் இறந்ததும் சமூகம் ஏற்படுத்தின விஷயம். ஆனால் அது பாதிக்கிறது 2 பெண்களை. இதில் போர் முனையில் இருந்து அடிபட்டு உருக்குலைந்து போய் திருப்பி ஆஸ்லே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரக்கூடிய அவன் பார்க்குற காட்சியில் மெலனியை விடவும் அதிகமான சந்தோஷம் அடைகிறது ஸ்கார்லெட் ஓஹாரா தான். அவள் நிஜமாக தான் கணவன் திரும்பி வந்துட்டாங்கிற மாதிரியே தான் அவனை பார்க்குறா, பழகிறா. ஆனால் அவன் உடைந்து உருக்குலைந்து போனாவன் காதலின் பேரால் தன்னை அவள் தொந்தரவு பண்ணுறதா நினைக்கிறான். அவள்கிட்ட மறுக்கிறான். நீ புரிந்துகோ, நான் உன்னை விரும்பலை, நான் மெலனியோடு இருக்கிறது தான் விரும்புகிறேன், எங்கள் வாழ்க்கை தான் எங்களுக்கு, நீ எங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாதவன். அவன் மறுத்தாலும், அவன் வேண்டான்னு சொன்னாலும், ஆனால் இவ கேட்கவே மாட்டேங்கிறான். அவனோட பழகிறதுல தீவிரத்தில் இருக்க. அதுதான் காதலுடைய பித்துங்கிறது. ஒரு பக்கம் இருந்து வரக்கூடிய வெளிச்சம் போல் அவள் பக்கம் இருந்து அந்த காதலோட வெளிச்சம் பரவிட்டே இருக்கு. இவன் தான் ஏற்றுக்கிட மாட்டேங்கிறான். ஆனால் ஸ்கார்லெட் ஓஹாரா அப்போ உதவி செய்கிற பண்ணா மாறுறா, உதவி செய்கிறா, அவனுக்கு தேவையான பணிவிடைகள் செய்கிறா, அவங்க குடும்பத்துக்கு தேவையானது இருக்கா. இந்த நேரத்தில் மெலனி இறந்து போயிடுறான். இறந்து போகும்போது அவள் படுக்கையில் பக்கத்தில் அழைத்து ஸ்கார்லெட் ஓஹாராட்ட சொல்கிறா, எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சா நீ அவனை நல்லா பார்த்துக்கோ, உன் இடம் தானே இது, நான் இனி இல்லை, என் இடம் இல்லை, நான் அந்த இடத்துல நீ இரு. அப்போது அவளும் இல்லை அப்படின்னா தன் வாழ்க்கை இனி முழுமையாக ஆஸ்லேக்கு தான் அப்படின்னு அவள் முடிவு செய்கிறா. ஆஸ்லேயை ரொம்ப உரிமையோடு இப்போ அவள் ஏற்றுக்கிட ஆரம்பிக்கிறாள். ஆனால் அந்த மரணம் இவளை விட்டு ரொம்ப தூரத்துக்கு ஆஸ்லேயை பிரிக்குது. சமமாக எப்படி தராசு தட்டில் ரெண்டும் ஆடிக்கிட்டே இருக்குங்களா, அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியால் 2 பக்கம் மாறிட்டே இருக்குது. போர் ஏற்படுத்தின விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, பண்ணை எல்லாம் சூறையாடப்படுது, வாழ்விடத்தை பறிபோடுக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் கைவிட்டு அழிந்து போன நிலையில் பிழைக்கிறதுக்காக போகிற காட்சி அப்படி இருக்குது. திரையில் உண்மையிலே அவ்வளோ பிரம்மாண்டமாக அதை எடுத்திருப்பாங்க. நம்ம அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஒரு வாழ்க்கை கண்ணு முன்னாடி பறி போகிறத, கண்ணு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போகிறத, நெருப்பில் அந்த ஊரையே அழிகிறத நம்ம பார்க்குறோம். போய் திரும்பி கஷ்டப்பட்டு துயரத்தினுடைய எல்லா வேதனைகளையும் பார்த்து, ஆனாலும் காதலுக்காக மட்டுமே வாழ்வேன். இதுக்கிடையில் அவளோட மன உறுதி, தைரியம், அவள் பிரச்சனைகளை சந்திக்கிற விதத்தில் அவளுக்கு இருக்கக்கூடிய துணிச்சல் எல்லாமே அவளை தனித்துவமான ஒரு பொண்ணாக மாற்றுது. அவள் எங்கேயுமே எந்த நெருக்கடியும் கண்டு தோன்றல, கண்ணீர் விடுறா, ஆனால் துணிச்சலாக எதிர்கொள்கிறா, முடிவு எடுக்கிறா, அந்த முடிவை நடைமுறைப்படுத்துகிறா. காதலுற்ற ஒரு பெண் திருமணமாகி இப்படி கணவனை இழந்த பின்னாடி எப்படி இருக்காங்கிறது 2வது ஸ்கார்லெட் ஓஹாரா. 3வது ஸ்கார்லெட் ஓஹாரா யார் அப்படின்னா, மறுவாழ்விலிருந்து உருவாகிற பெண். அவள் தான் உண்மையிலே எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா, அழிந்து போன பண்ணையை மீள் உருவாக்கம் செய்யணுங்கிறதுக்காக அவள் வரா. இப்போ பணியாளர்கள் இல்லை, உதவியாளர்கள் இல்லை, நிலம் இருக்குது. அங்கே அவள் சொல்கிறா, நிலம் இருக்கிற வரை மனிதர்கள் வாழ்வாங்க. நிலத்தில் உழைக்கிறதுக்கு உடல் உழைப்பை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நிலம் நம்மளை கைவிடாது. இவங்க பருத்தி விவசாயம் செய்யக்கூடிய ஒரு குடும்பம், பெரிய காட்டன் ஃபீல்டு அவங்களுக்கு சொந்தமாக இருந்தது. அங்கே மறுபடியும் இதே விவசாயத்தை அவள் தொடங்குகிறா, கடினமாக உழைக்கிறாள். நம்ம படத்தில் முதல்ல பார்த்த பணக்கார அலங்காரம் பண்ணிக்கிற பொண்ணு இல்லை, இப்போ உழைப்பாளி, அதுலேயும் கடினமான உழைப்பாளி, குடும்பத்தை தூக்கி நிறுத்தணுங்கிறதுக்காக எல்லாவற்றையும் செய்கிற பொண்ணு. அப்போ அந்த காட்சிகளில் அவள் நடந்துக்கிற முறை, அவளோட உணவு, அவளோட உடை, ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல அவள் காட்டுகிற தைரியம் எல்லாமே ஒரு முன்னுதாரணமாக அவளை மாற்றுது. அந்த பகுதி படத்தில் ரொம்ப சிறப்பான பகுதி. எல்லாத்தையும் இழந்துட்டா கூட நிலம் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் மீண்டு வந்துடலாம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் மாறிட்டா, ஆனால் ஒரு விஷயம் மாறவே இல்லை, ஆஸ்லே மீதான காதல் மாறவே இல்லை. ஆஸ்லே ஒரு இடத்துக்கு அப்புறம் இவளோட ஒரு பணியாளரை போல மாறிடுறான். இவள் உத்தரவுகளை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறான், இவளுக்கு கீழே வேலை செய்கிறான். அப்படி இல்லை, நீ என்னோட எஜமானனாக இரு அப்படின்னு சொல்கிறான். அவன் கேட்க மாட்டான்.
அவனுக்கு மெலனி தான், வாழ்க்கை பூரா அந்த மனைவி தான், அவளோட நினைவு தான். அதை தவிர வேறு பெண்ணுக்கு என் வாழ்க்கையில் இடம் இல்லைங்கிறான். ஆஷ்லியும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். ஸ்கார்லெட் ஓஹரா வந்து காதலுக்கு மட்டும் இல்லை, அவளோட துணிச்சலுக்கும் இதில் நிறைய சில காட்சிகளை அமைச்சிருக்காங்க. குறிப்பாக ஒரு நிர்வாகியை எப்படி மாறுறா, எப்படி நிர்வகிக்க தொடங்குறா. அப்படி நிர்வகிக்க தொடங்கும் போது அவள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை என்ன, அவள் பயப்படவே மாட்டேங்கிறா. அவள் பயப்படாததோட அவள் என்னென்ன ஒரு நெருக்கடி உருவாகும் போது அதை சமாளிக்கிறாள். அவ்வளோ பெரிய போர் நடந்து எல்லா இடங்கள்லையும் ஒரே சிதைவு, நெருப்பு, அழிவு. அந்த அழிவுக்கு இடையில் அவள் திரும்பி போகலாங்கிற முடிவை எப்படி எடுக்கிறா? பயந்த பண்ணா இல்லை, நிர்வாகி. அவளுக்குள்ளாடி எதை நடந்தாலும் என்னால் நிர்வகிக்க முடியும் அப்படின்னு. அப்போது அவளோட பிடிவாதம்ங்கிறது அவளோட உறுதியிலிருந்து உருவாகுது. அவள் தனக்கு சில திறமைகள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாள். இன்னொன்று, அவங்க அப்பா ஒரு ஐரிஷ், அம்மா ஒரு ஃப்ரெஞ்சுங்கிறது வெறும் ஒரு அடையாளம் மட்டுமல்ல. ரெண்டுமே ஐரிஷ்காரங்களுக்கு சுதந்திர மனப்பான்மை எப்பவும் உண்டு. அந்த சுதந்திர மனப்பான்மையோடு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, விரும்பியதை செய்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது ஐரிஷ் குவாலிட்டி. ஃப்ரெஞ்சுக்காரங்கிட்ட அழகை ரசிக்கிறதில்ல, கலைகளை ரசிக்கிறதில்ல, முடிவு எடுக்கிறதில்ல, சகோதரத்தை பேணுவதில் இருக்குது. இவர்கள் 2 பேரோட குழந்தையாக ஸ்கார்லெட்டாக இருக்கிறாள். அந்த ரெண்டுமே இவள்கிட்ட இருக்கிறத நம்ம படத்தில் பார்க்க முடியும். இந்த படம் முழுவதும் வரக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பணிப்பெண் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். ஒரு அம்மா மாதிரி அவளை கவனிச்சுக்கிறாள், அக்கறை எடுத்துக்கிறாள். எல்லா நெருக்கடியும் கூடையே இருக்கிறாங்க, கூடையே பயணம் செய்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க பணியாளர்கள் ஊதியத்துக்காக இல்லை, உண்மையான அன்பால் உங்கள் கூட இருக்காங்கங்கிறத இந்த படம் வெளிப்படுத்துது. அப்புறம் அந்த ஜார்ஜியாவினுடைய பெரிய பண்ணை வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள். எத்தனை அடுக்கு அதுக்குள்ளாடி. பண்ணை உரிமையாளராக இருக்கக்கூடியவங்களுக்கு பண்ணை விவசாயங்கிறது வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளோதான். ஆனால் அதை வாழ்வாதாரமாக கொண்டு அங்கேயே இருக்கிற விவசாய கூலிகள், அவங்களோட வாழ்க்கை, அங்கே குதிரைகளை பராமரிக்கிறவங்க, அந்த பண்ணையில் வேலை பார்க்குற வேறு ஆட்கள் எல்லாரும் இந்த படத்தில் சரியாக சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் அந்த பண்ணையில் நடக்கக்கூடிய விருந்து, அது வெறும் கூடுதல் அல்ல, அதுக்குள்ளாடி கூடியே அவங்க ஒரு பண்ணையில் என்ன நடக்குங்கிறத இன்னொருத்தர் பயந்துக்கிறாங்க, வணிகத்துக்கு காரணமான விஷயங்களை பேசுகிறாங்க. அந்த சந்திப்புங்கிறது பலவேறு தரப்பட்ட சந்திப்பு. அந்த சந்திப்பையும் படம் அழகாக காட்சிப்படுத்தியிருக்கு. அப்படி பார்த்தா இந்த ஒரு தென்பகுதி வாழ்க்கையை சித்தரித்ததில் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமானது இருக்குது. இந்த நேரங்களில் அந்த சவுத் லிட்ரேச்சர்னு சொல்கிற அமெரிக்காவினுடைய அந்த தென்பகுதி இலக்கியத்தையும் நாம் கொஞ்சம் பார்க்கணும். வில்லியம் ஃபாக்னர் மாதிரியான ஒரு எழுத்தாளர் அங்கேருந்து உருவாகியிருக்கார். அவர் ஒரு கற்பனையான ஒரு பெரிய நிலத்தை உருவாக்கி இதே போன்ற ஒரு இருண்ட பண்ணை வாழ்க்கையினுடைய பலவேறு கூறுகளை அவர் எழுதியிருக்கிறார். அது அமெரிக்க இலக்கியத்தில் இன்றைக்கும் முக்கியமானதாக இருக்குது. இந்த படம் பல நேரங்களில் ரஷ்ய நாவல்களை, ரஷ்ய திரைப்படத்தில் நம்ம பார்த்த காட்சிகளையும் எனக்கு ஞாபகப்படுத்தியது. குறிப்பாக இவான் துர்கனேவனுடைய கதையில் வரக்கூடிய பெண் கதாபாத்திரத்தினுடைய சாயலை நான் ஸ்கார்லெட் ஓஹராட்ட பார்த்தேன். வேறு காலம், நேரடியாக ஒருத்தருக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் இலக்கியம், நாம் ஏதோ ஒரு படைப்பை படிச்சிருந்தோம்னா இன்னொரு படைப்பை படிக்கும் போதோ படத்தை பார்க்கும்போதோ இந்த நினைவு எழுவதை தவிர்க்க முடியாது. எனக்கு அப்படி இது துர்கனேவனுடைய ஒரு நினைவை கொண்டதாக உருவாக்கப்பட்டிருந்தது. ஸ்கார்லெட் ஓஹராவுடைய பெற்றோராக நீங்கள் இருந்து பாருங்கள், அவளோட முடிவுகள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகியான ஒரு பெண்ணுக்கு ஏன் இப்படியான ஒரு வாழ்க்கை அமைகிறது, ஏன் அவள் விரும்பிய வாழ்க்கை அமையலை அப்படிங்கிற அந்த வருத்தம் இருக்கும். படம் நிறைய நினைவுகளால் வழிநடத்தப்படக்கூடிய படம். அந்த நினைவுகளை அவங்க காட்சிப்படுத்தியிருக்கும் போது முன்பின்னாக கதை போய் வந்தாலும் கூட நாம் அந்த உணர்ச்சிகளின் வழியாக அந்த ஒருமைப்பாட்டை அடைகிறோம், நல்லாவே உணர முடியுது. அதனால தான் ஸ்கார்லெட் ஓஹராவை பலருக்கும் பிடித்திருக்கு. இதே கொண்டாடுகிற அமெரிக்காவை அவள் மேலே விமர்சனங்கள் வைக்கும்போது அவள் எடுத்த தவறான முடிவுகளுக்காக, அவள் உறவில் ஏற்படுத்திக்கிட்ட சிக்கல்களுக்காக, இன்னொரு பொண்ணோட கணவரை காதலிக்கிறாங்கிறதுக்காகன்னு அவன் மேலே குற்றச்சாட்டையும் செய்கிறாங்க. அது ஒரு தலைமுறையினுடைய குரல். ஆனால் இன்றைய தலைமுறை, இன்றைய பெண்கள் இந்த படத்தை பார்க்கும்போது அவளோட அந்த தைரியத்தை, அவள் எடுக்கிற முடிவுக்கு நானே பொறுப்பாளிங்கிற அவளோட சுதந்திர உணர்வை கொண்டாடுறாங்க. அந்த வகையிலையும் ஸ்கார்லெட் ஓஹரா முக்கியமான பெண்ணாக தான் இருக்கிறாள். ஆனால் நெருப்பை போல எல்லா நேரங்களிலும் அவனுக்கு தேவையான ஒரு வெதுவெதுப்பை தரக்கூடியவளாக ஸ்கார்லெட் இருக்கிறாள். இணைந்து வாழலை, ஆனால் இணைந்து இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நெருக்கடி அவளை இன்னொரு தவறான முடிவை எடுக்க வைக்கிறது. என்ன அப்படின்னா, ரெட் பட்லரை திருமணம் செய்து கொள்வது.
ஒரு முடிவு முதல்ல சார்லஸை திருமணம் பண்ணுறதுங்கிறது. இப்போ இன்னொரு தவறான முடிவு எடுக்கிறா என்னென்னா ரெட் பட்லரை திருமணம் செய்துகிறது. ரெட் பட்லர் காத்துக்கிட்டே இருந்தான், இவ்வளோ நாட்களாக பல உதவிகள் செய்திருக்கிறான், அவளை ஒவ்வொரு நெருக்கடியிலேருந்தும் மீட்டிருக்கிறான். இந்த திருமணம் அவன் நினச்சான் வாழ்க்கையினோட ஒரு புதிய வசந்தமாக இருக்கும்னு. ஆனால் எதிரெதிர் துருவங்கள் 2 பேர், அந்த 2 பேர் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இல்லை. மகிழ்ச்சியாக வாழ்க்கை இல்லைங்கிறதோட அவங்களுக்கு குழந்தைங்க பிறகுற அந்த குழந்தையோட ரெட் பட்லருக்கு நெருக்கம் இருக்குது, இவளுக்கு இல்லை. அது தான் விரும்பிய பிள்ளை இல்லைன்னு நினைக்கிறா. அந்த குழந்தையும் தந்தைக்கு நடக்கிற காட்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கும். அப்போது படத்தினுடைய முழுவதும் என்ன அப்படின்னா, ஒருவன் மீது கொண்ட ஒரு காதல், அந்த காதல் உற்ற பெண் அந்த நினைவுகளால் திரும்ப 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 அந்த பழைய விஷயங்களையே நினச்சிக்கிட்டே இருக்கா. இவன் மனதுக்குள்ளாடி இப்போ ஆளாக மாறிட்டா, கல்யாணம் ஆகிட்டா, குழந்தை பெற்றுட்டா, அதில் நெருக்கடிகளை சந்திச்சிட்டா, எந்த மகிழ்ச்சியும் இல்லை. பெரிய ஆடம்பர வாழ்க்கை இருக்குது, பண்ணை இருக்குது, வசதி இருக்குது, ஆனால் மகிழ்ச்சி இல்லை. இது ஒரு உண்மையை நமக்கு சொல்லுது. என்னென்னா, நீங்கள் ஒன்றை அடைந்தால் இன்னொன்று பெற முடியாமல் போயிடும். வசதியை பெற்றுட்டீங்க, ஆடம்பரமான வாழ்க்கையை பெற்றுட்டீங்க, அதிகாரத்தை கூட பெற்றுட்டீங்க, ஆனால் அகமகிழ்ச்சியை பெறவே இல்லை. சின்னதாக படத்தோட தொடக்க காட்சியில் அவட்ட இருந்த அந்த உற்சாகம், காதலனை பார்க்க போகும்போது இந்த துடிப்பு எல்லாம் போயிடுச்சு. அவள் இங்கே சுற்றி உள்ள மனிதர்களை இல்லை, தன்னை தான் வெறுக்கிறாள். தன்னிடம் ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு உணர்றா, ஆனால் அதை ஒத்துக்கிட மாட்டேங்கிறாள். அப்புறம் தன்னோட முடிவுகளை எல்லாத்தையும் அவள் மறுபரிசீலனை செய்யும்போது அவளுக்கே அவன் மேலே வருத்தமாக இருக்குது. ஏதோ ஒன்று தன்னை தடுக்குது, தன்னை இந்த வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் பெற முடியாமல் செய்யுதுன்னு. அதுக்கு எதிரான போராட்டம் தான் வாழ்க்கைங்கிறத கண்டுபிடிக்கிறா. தன் மக திரும்பி வரும்போது, கணவன் அவளை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு திரும்பி வரும்போது அவள் காட்டுகிற அன்பில் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டாவது நம்ம மாறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாள். ஆனால் அந்த கனவும் நிறைவேறாமல் போகுது. அப்போ தோல்வியுற்ற ஒரு பொண்ணாக, கைவிடப்பட்ட ஒரு பொண்ணாக, ஆனால் நம்பிக்கையோடு தைரியத்தோடு இன்னும் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த வாழ்க்கையை நான் வாழ்வேங்கிற உறுதியோடு இருக்கக்கூடிய பெண்ணாக ஸ்கார்லெட்டோ படத்துலேருந்து நிறைவு பெறான். அப்போ நாம் ஒரு பொண்ணை பார்க்குறோம், அவளோட ஒரு நீண்ட வாழ்க்கையை பார்க்குறோம். நாவல் அதனால தான் இது புகழ்பெற்றது. இது சவுத்துன்னு சொல்லப்படக்கூடிய தெற்கினோட வாழ்க்கையை, ஜார்ஜியாவினோட வாழ்க்கையை, அங்கே இருந்த பண்ணைகள் நடத்தின அந்த உரிமையாளரோட வாழ்க்கையை, பண்ணையில் வேலை பார்த்த அடிமைகளோட வாழ்க்கையை, போரை எல்லாத்தையும் சொல்லுது. அமெரிக்க நினைவினோட ஒரு பகுதி தான் கான் வித் தி விண்டாக மாறியிருக்கு. அமெரிக்காவினோட உள்நாட்டு போரினுடைய எல்லா நினைவுகளும் படத்தில் காட்சி செய்யப்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் நம்ம எப்படி இந்தியாவில் ஒரு தேவதாசை சொல்கிறோமோ அது மாதிரி ஸ்கார்லெட் ஓஹரா பெண்களோட காதலுக்கு, உறுதியான காதலுக்கு, நிறைவேறாத காதலுக்கு அடையாளமாக மாறிடுறான். இப்படி ஒரு கதாபாத்திரத்துக்கு யாரை நடிக்க வைக்கிறது, யார் சிறப்பாக இருப்பாங்க? கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட பெண்களை ஸ்டுடியோவுக்கு வர வச்சு டெஸ்ட் எடுத்து யாருமே சரியாக இல்லை. முடிவில் தான் விவியன் லீயை தேர்வு செய்தாங்க. விவியன் லீ இந்த கதாபாத்திரத்தை அவ்வளவு சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்துக்கான நடிகையை தேர்வு செய்யும் போது அவங்க அமெரிக்கனாக இருக்கணும் அப்படின்னு ஸ்டுடியோ விரும்புச்சு. தெற்கு பகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தால் இன்னும் சிறப்புன்னு நினச்சாங்க. விவியன் லீ அமெரிக்கனும் கிடையாது, தெற்கு பகுதியை சேர்ந்தவங்க கிடையாது, அவங்க பிரிட்டிஷ். ஆனால் அந்த பிரிட்டிஷ் நடிகை அந்த சவுத்தில் இருக்கக்கூடிய அந்த தென் பகுதி வாழ்வினுடைய ஒரு நாயகிக்கான எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. எவ்வளவு வேறுபட்ட உணர்ச்சிகள், அவ்வளோ வேறுபட்ட உணர்ச்சிகளையும் படத்தில் சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ரெட் பட்லராக கிளார்க் கேபிள் நடிச்சிருக்கிறார். சூப்பர்பான நடிப்பு. அவரோட ஒரு திரை வரலாற்றில் இந்த படம் ஒரு முக்கியமான படம். ஒரு கேமராமேனே படத்தினுடைய இயக்குனராகவும் இருந்ததுனால காட்சிகளை பிரம்மாண்டமாக உருவாக்கியிருக்கிறாங்க. 3.25 மணி நேர படம்னாலும் அந்த படம் பார்க்கும் போது உங்களுக்கு சலிப்பு இருக்காது. கண்களை விட்டு நீங்கள் எந்த பக்கம் அந்த பக்கம் திருப்ப முடியாத அளவுக்கு காட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இசையும் சரி, உடை அலங்காரமும் சரி, கலை இயக்கமும் சரி, நிகரே இல்லாது அந்த காலத்தை அப்படி மறு உருவாக்கம் பண்ணியிருக்காங்க. வீடு, அவங்க போட்டிருக்க உடை, அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள், அன்னைக்கு நடந்த விருந்து, போர்க்களத்தில் இருக்கக்கூடியது, எப்படி போர்க்களத்தில் இறந்தவர்கள் பட்டியலை வாசிப்பாங்க, எல்லாமே நாம் கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அப்படின்னா ஒரு வரலாற்றை சினிமா அமெரிக்கா மக்களுக்கு நினைவுபடுத்துகிறது. இன்னொரு தேசத்துலேருந்து பார்க்கும்போது அமெரிக்க வரலாற்றை அந்த தேசம் சந்தித்த பிரச்சனைகளை நாம் பார்க்க வைக்கிது. அப்படி தான் இந்தியாவில், அப்படி தான் ஐரோப்பா நாடுகளில் இந்த படத்தை பார்த்தாங்க. இந்த படம் அமெரிக்க சினிமாவினுடைய வரலாற்றில் முக்கியமான படமாக மாறியதுக்கு காரணம் இதில் இருந்த வரலாற்று தன்மை,
கதாபாத்திரங்களுடையது, மார்கரெட் மிச்சல் அதை எழுதின விதம் எல்லாம் சேர்ந்தது. இந்த நாவல் வெளியான கொஞ்ச நாள்லேயே மார்கரெட் மிச்சல் இறந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய புகழை, இவ்வளோ பெரிய வெற்றியை, இவ்வளவு படம் அடைந்த வரவேற்பை அனுபவிக்க அவங்களால முடியலை. அப்படி பார்த்தாலும் அதுவும் ஒரு பாடம் தான். என்னென்னா, நீங்கள் ஒரு உச்சத்தை அடைகிறீங்க, ஆனால் அந்த உச்சத்தை நீங்களா இருந்து அனுபவிக்க உங்களுக்கு வாழ்க்கை அனுபவிக்க கொடுக்கலை. இந்த படம் நான் பார்க்கும்போது, நான் 3-4 முறை பார்த்துருக்குறேன், வேறு வேறு வயதில் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் படத்தினுடைய ஏதோ ஒரு பகுதி எனக்கு ரொம்ப நெருக்கம் தரக்கூடியதாக இருக்குது. அது என்னென்னா, ஆஷ்லேயை நான் இந்த படத்தில் தொடர்ந்து முக்கியமானவனாக பார்த்துட்டே இருக்கேன். அவன் ஒரு சாதாரண ஆள், ஒரு பக்கத்தில் இருக்கிற பண்ணையில் இருக்கக்கூடிய அழகான ஒருத்தன், இவ்வளவு அழகாக இருக்கிற வசதியான ஒரு பெண்ணை ஏன் மறுக்கிறான்? யாருக்கு இடையில காதல் உருவாகுது? கண்டுபிடிக்கவே முடியாது, முடிவு செய்யவே முடியாது. இதுவரை நடந்த காதல் கதைகளில் புதிராக இருக்கிறது, யார் யாரை காதலிப்பாங்க, எப்படி இந்த காதல் தொடங்கும், எப்படி இந்த காதல் வளரும் அப்படின்னு. எல்லா காதலும் இணைந்துருமா, நடந்துருமா? 2 பேரும் பக்கத்து பண்ணையில் தானே இருக்காங்க. 2 பேருமே ஒரே அளவுக்கு வசதியானவங்க தானே. எளிதாக காதல் நிறைவேறி இருக்கலாம்ல, இன்பமாக முடிந்திருக்கலாம்ல, நடக்கலை. ஆனால் எந்த ஒன்று பிரிக்குது? இவனோட விருப்பமும் அவளோட விருப்பமும் வேறு வேறாக இருக்குது. மெலனியை அவன் நேசிக்கக்கூடிய விதம் நிஜமாக இருக்கு. அவன் ஏதோ ஒன்றை மெலனிகிட்ட பார்க்குறான். மெலனி தனக்கு ஏற்றவள்னு நினைக்கிறான். மெலனியோட வாழ்க்கையை தொடரலாம். தனிப்பட்ட அவனோட வாழ்க்கையில் நடந்த, அவன் போர்க்களத்துலேயும் சரி, பின்னாடி வந்தாலும் சரி, கீழே போய்கிட்டே இருக்கிறான், அவன் மேலே போயிட்டே இருக்கான். இந்த 2 கதாபாத்திரங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னொரு முறை பார்க்கும்போது ரெட் பட்லரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா, அவன் தனியாக வாழுகிற, பெண் துணையை ஏங்குகிற, அப்படி ஒரு நல்ல பொருத்தமான பொண்ணு வேணும்னு நினைக்கிற ஒருத்தன், அவன் அவளை அடைகிறான். ஆனால் மகிழ்ச்சியை அவள் தரல. அப்போது தோற்றம் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துடாது, அழகு மகிழ்ச்சியை கொடுத்துடாது. புரிந்து கொள்ளாத திருமணத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்னங்கிறது அவன் வழியாக தெரியுது. இது ஒரு முறை பிடித்தது. படத்தில் வரக்கூடிய அந்த குழந்தை, அதுலேயும் ரெட் பட்லரோட குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு புதிய உலகத்துக்குள் வந்த ஒரு குழந்தை. ஆனால் அந்த குழந்தை பெற்றோர்களுடைய நெருக்கடியால் தடுமாறு, பெற்றோர்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய கசப்புணர்வால் தானும் அந்த நெருக்கடிக்குள்ளாகுது. அப்போ ஒவ்வொரு வயதிலும் இந்த படம் தரக்கூடிய அனுபவம் எனக்கு வேறாக இருப்பது போலேயே உலகம் முழுக்க பலருக்கும் வேறு வேறு அனுபவத்தை கொடுத்தது. அதனாலேயே இந்த படம் இன்றும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இந்த நாவலை இப்போவும் வாசிக்கிறாங்க, பாடமாக வைத்திருக்கிறாங்க, பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, நிறைய மொழிகளில் வெளியாகிருக்கு. தமிழில் இந்த நாவல் வெளியாகலை. இதனுடைய கதை சுருக்கத்தை சின்னதாக வெளியிட்டிருக்காங்களே தவிர முழு நாவலும் வெளியாகலை. ஆனால் திரைப்படம் வெளியாகிருக்கு, திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கு. கமர்ஷியலாக, வணிக ரீதியாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெற்றது. அந்த வெற்றி இந்த படத்தை ஒரு பெரிய அமெரிக்க சினிமா வரலாற்றில் குறிப்பிடத்தக்கதாக மாற்றியது. ஒரு தீவிர காதலினுடைய உன்மத்தம் என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு இப்படம் ஒரு சிறந்த உதாரணம். கான் வித் த விண்ட் ஒரு மாலையே, ஒரு இரவை முழுதாக செலவு பண்ணி நீங்கள் பார்க்க வேண்டிய திரைப்படம். பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.